ஸ்ரீ விகனசமஹ குரவே நமஹ. குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாகுருப்பியோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருச்சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஆதித்ய நவகிரதேவதாபியோ நமஹ. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பா விகனோ மணிமத்தியமா மத்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குருபரம்பரா. நாராயண பிதாயஸ்ய மாதா ஜாவேஹரி பிரியா பிருக்வாதி முனிய புத்ரா தஸ்மை ஸ்ரீ விகனசே மகாகுரவே நமஹ. சோமகம் ராஜா அனுவர்ணமக்னிமன்வாரவாமகே ஆதித்யாவித்தகம் சூரியம் பிரம்மானஞ்ச பிரகஸ்பதி தேவதாபியோ நமஹ. நிகழும் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை நாழிகை 12:49 பகல் மணி 11 மணிக்கு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் பிரவேசிக்கின்றார். எனவே இந்த குரு பயிற்சி நன்னாளிலே 12 ராசிகளுக்குரிய பலன்களை நாம் காண இருக்கின்றோம். அதில் முதலில் மேஷராசி. அஸ்வதி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் இவர்களுடைய குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 4ஆம் இட சஞ்சாரத்தால் கடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உத்தியோகத்துறையிலே கவனம் தேவை. அத்துடன் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் பயணத்திலே எங்கு பயணம் சென்றாலும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் சனி பகவான் 7 ஆண்டு சஞ்சாரம் ஆரம்பமாக இருப்பதனாலே சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயர் சுவாமிகளுக்கும் குரு பகவானுக்கும் அர்ச்சனை செய்து வருவது நன்மையை தரும். எனவே இந்த வருஷம் குரு பயிற்சியுடைய பலன்கள் மிதமான பலன்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்கள். கிருத்திகை 2, 3, 4 ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம். குரு பகவான் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதாலே சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கடன் வாங்குவதை தவிர்க்கவும், ஜாமீன் போடுவதை தவிர்க்கவும். மேலும் சகோதரர்களிடையே சில மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளபடியால் சகோதரிகளிடத்திலே மிகவும் கவனத்துடனும் பரஸ்பரம் நட்புடனும் பழகுவது நன்மை பயக்கும். மேலும் சனி பகவான் 11இல் இருப்பதால் நீண்ட நாள் வழக்கு ஜெயமாக வாய்ப்புண்டு. மேலும் உடல் உபாதைகள் தீரும். நல்ல உடல் நலமாக இருப்பதற்கு வாய்ப்பு நல்கும். மேலும் அரசியலிலே புதிய பதவி போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே இந்த பராப வருஷம் குரு பயிற்சி மூலம் ஒரு மிதமான பலன்களை தர இருக்கின்றது. அடுத்ததாக மிதுனராசி அன்பர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள். குரு பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே பணபரஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்வதால் நீண்ட கால கடன் தொல்லைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தனலாபம், அதேபோல் விவாக தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்துறையிலே சம்பள உயர்வு, புதிய வேலைவாய்ப்பு மற்றும் பணியிடங்களிலே பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, அதேபோல் புதிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சனி பகவான் 10இல் இருப்பதால் நிதானமாக செயல்படவும், கடன் வாங்குவதை தவிர்க்கவும். எனவே இந்த ஆண்டு இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்களை தருவார் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கடகராசி என்பர்கள். புனர்பூச நட்சத்திரம்
பூசம் ஆயில்ய நட்சத்திரம். குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதால் ஜாமீன், சிபாரிசு போன்றவை நஷ்டத்திலே முடியும். மேலும் பணம் கொடுக்க வாங்குவதிலே மிகவும் கவனம் தேவை. மேலும் உத்தியோகத்துறையிலே அலைச்சல், வேலைப்பளு அதிகரித்தல் மற்றும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்கள் தலை தாமதமாகலாம். கடன் சுமைகள் கூடலாம். மேலும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே விலகுவதால் நீண்ட நாள் உடல் உபாதைகள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். கடன் தொல்லைகள், கடன் சுமைகள் குறைய வாய்ப்புண்டு. எனவே இந்த ஆண்டு சுமாரான பலன்களை நாம் குரு பயிற்சி மூலம் எதிர்பார்க்கலாம். சிம்மராசி என்பவர்கள் மகம், பூரம், உத்தரம், 1ஆம் பாதம் இந்த குரு பகவான் விரயத்திலே வருவதால் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். மேலும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களிலே கவனம் தேவை. தேவையில்லாதவர்களுக்கு ஜாமீன் போடுவது, சிபாரிசு செய்வதை தவிர்க்கவும். எதிர்பார்த்த பதவி உயர்கள் தலை தாமதமாகும். மேலும் சனி பகவான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்வதாலே அதிகமான அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். மேலும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைப்பது நல்லது. நாம் எந்த விதமான தேவையில்லாத விவாதங்களிலே தலையிட்டு அதனாலே நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி செய்து கொள்வது நலம். எனவே நாவை அடக்கி பேசுவது நன்மை பயக்கும். மேலும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு மிதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம்.